ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தாவே பாடல் பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்க. ஆராதனை பதிலுடைய வல்லமை ஊற்றினீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கடந்து வருகிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே. அந்தபடி அப்பமான வேத வசனத்தை அனுப்பி தாரும் ஆண்டவரே. அனுப்பி தாருங்க. அப்ப பரலோக தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு என்ன வார்த்தையை கொண்டு பேச சுத்தமா இருக்கிறீரோ அந்த வார்த்தையை மன்னாவை அனுப்பி தாரும் அப்பா. அனுப்பி தாரும் ஆண்டவரே. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லியப்பா. பேசுகிற நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி என்னோடு கூட இருந்து பேசும் ஆண்டவரே. பேசும்படியா கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி தந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற சத்தியத்தை தேவனாமே பேசும்படியா ஜெபிக்கிறப்பா. என்னுடைய சுயத்தினாலேயோ என் மாமிச பலத்தினாலேயோ என்னுடைய படிப்பினாலேயோ ஒரு வார்த்தை கூட பேசாதபடி பரலோக தேவனாமே என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளை அனுப்பி தரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அடியானை மறைத்த நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தேவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பூமியில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவோமானால், ஆண்டவரை ஆராதிப்போமானால், ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைபடாது. அவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், குறைகளை நிறைவாக்குற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியம் குறைபட்டு இருக்கலாம், குறைபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த குறையை தேவன் நிறைவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். சாரம் பார்த்து விதவை வீட்டுல ஒரு கலசத்துல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டும்தான் இருந்தது. அந்த விதவை வீட்டுல அந்த விதவையோ கொஞ்சம் பிறகு புறக்கி கொண்டிருந்தால் 2 பிறகு மட்டும் புறக்கி அதை தானும் தன்னுடைய பிள்ளையும் ஒரு அடை சுட்டு 2 சின்ன அடை சுட்டு மாங்காய் இருக்கிறது, அதை சுட்டு சாப்பிட்டு விட்டு மரித்து போகலாம் என்று சொல்லி எண்ணத்தோடு வந்த அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கு அனுப்புகிறார். உன்னை போஷிக்கும்படியாக அவர் விதவைக்கு கட்டளை சொன்னதை போல அந்த விதவை இடத்துல அந்த எலியா தீர்க்கதரிசி போகிறார். இவர் பிறகு பிறக்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு அடை சுட்டு தாய் என்று சொல்லி கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை, இக்கலசத்துல ஒரு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது, நானும் என்னுடைய பிள்ளையும் ஒரு அடை சுட்டு அதை சாப்பிட்டு விட்டு மரித்து போன எண்ணத்தோடு வந்திருக்கிறோம், வேற இடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுது. ஆனால் இருக்கட்டும், நீ ஒரே ஒரு அடை மட்டும் முதல்ல சுட்டு எனக்கு தா, அதன் பிறகு உனக்கு ஒரு பிள்ளைக்கும் சுடலாம் என்று சொல்லி அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னபொழுது அந்த சாராபாத் விதவை யாரும் பேசாதபடி வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கேட்கிறார் சொல்லி அந்த எண்ணெய் அந்த மாவுல கொஞ்சம் எடுத்து பிசைந்து அதுல முதல்ல ஒரு அடையை சுட்டு அப்படியே எலியா தீர்க்கதரிசி கொண்டு கொடுக்கிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி சாப்பிட்டது மட்டும் போதாது, சாப்பிட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. மழை தேசத்துல பெய்யும் வரையிலும், தேசத்துல பஞ்சம் நேரம் வரையிலும் அவள் வீட்டுல மாவு குறையவும் இல்லை, கலசத்துல எண்ணெயும் குறையவில்லை. யாருக்கெல்லாம்? எலியாவுக்கும் அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் அவள் வீட்டில் யார் இருந்தாங்களோ அத்தனை பேரை சாப்பிட்டு திருப்தி அடைத்தக்க அளவுக்கு அந்த குறைப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் தேடினீர்களானால், ஆண்டவரை மாத்திரம் ஆராதிப்பீர்களானால், அந்நிய தெய்வத்தை தேடி போகாமல் இயேசு மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில போதும் என்று சொல்லி இயேசுவை மட்டும் ஆராதிக்கிற குடும்பமா இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் நன்மை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் இன்றைக்கே நிறைவாக்க போகிறார், நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. குறையை நிறைவாக்குற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி உங்க வாழ்க்கையில குறையை நிறைவாக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த 11வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே எனக்கு வந்து செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்க வேண்டுமானால் நீங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும். எனக்கு செவி கொடுத்தா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்க வீட்டுக்குள்ள குறை நீங்கி போக வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில குறை நீங்கி போக வேண்டுமானால், நீங்கள் செழிப்பாய் மாற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். உலக மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷத்திற்கு வாழ்கிறது அல்ல. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில குறை நிறைவாக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது வாழ்க்கையில இருக்கிற குறை நிறைவாக்கப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு செவி கொடுக்காதே நம்ம விருப்பப்படி நான் இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் ஆளுவேன், இப்படிதான் செய்வேன், வேண்டுமானால் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வேண்டுமானால் ஆசீர்வதிக்கட்டும் நினைச்சீங்கன்னா ஒன்றும் நம்மளால சாதிக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அதாவது பிள்ளைகளே சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். இன்னைக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு எந்த பிள்ளை அந்த தாய் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கை தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. எந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய சத்தத்தை செவி கொடுக்காமல் மனம் போன போக்கில் வாழ்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியவில்லை. காரணம் ஒரு தாய் தகப்பனுக்கே செவி கொடுக்காத பிள்ளைகள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்க முடியும்? எப்படி கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. முதலாவது நீதிமொழிகள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பனை கனம் பண்ணணும். எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி தன் தாய் தகப்பனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை மேன்மையா வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவரா இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் நிறைவாக்கப்பட முடியும். அதுக்கு செவி கொடுக்காதபடி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவுதான் முழங்கால் பண்ணிட்டு கதறினாலும், எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். உலக மனுஷனை பிரியப்படுத்தணுமே, பிரியப்படுத்தணும் நினைத்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. உலக மனுஷனை பிரியப்படுத்த ஆசைப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தணும். அவரை மாத்திரம் பிரியப்படுத்தி அவரை பற்றி பிடித்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அவருக்கு சத்தத்தை செவி ஆடுகளாய் நாம் மாற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு சத்தத்தை செவி கொடுக்காத எங்க போறாங்கன்னு தெரியுமா? அந்நிய தெய்வங்களை நாடி போறாங்க, ஜாதகத்தை நம்பி போறாங்க. ஒரு பாடுகள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்முடைய நட்சத்திரத்தினால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நட்சத்திர பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஜாதகக்காரனை தேடி போறாங்க. அந்த ஜாதகக்காரன் ஜோசியக்காரனை தேடி போறது மொத்தம் அவன் ஏதாவது இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி இதனால வருகிறது இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள கண்ணி தாந்திருக்கு, அதனால பிரச்சனை இல்லைன்னா என்ன சொல்லா, முன்னொரு காலத்துல கொடுத்த அந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அங்கோடி ஒரு பாய்ச்சி இருக்கு, எங்க ஐயா பாய்ச்சி இருக்கு, இப்ப தண்ணி பாய் இடத்துல காமரா நிக்குமா நிக்காதா? வருமா மேல தண்ணி? அது வேற வழியே பாய்ச்சி இருக்கு, அங்க வீடு நிக்காது. அது அந்த இடத்த வாங்கினதுனால உனக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை. யோசியக்காரன் இதான் சொல்லுவாங்க, வாங்கினது காரணம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, பிரச்சனை அங்க ஓடி இல்ல. நல்ல வீடு கிடைச்சிருக்கு, அந்த வீட்டுல ஒன்னால வாழ முடியாது. அந்த வீட்டுல வாழ்ந்தா உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அழகா சொல்லி ஜோசியக்காரன் நம்மளை போட்டு குழப்பான். இதுக்கு நம்ம ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு குறை வரும் பொழுது ஜோசியக்காரனை நம்பி போறாங்க. அந்த ஜோசியக்காரனை நம்பி போற காரணத்தினால அந்த குறை அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் நிறைவேற்றப்பட முடியாது. ஆனா நம்பிக்கை முழுவதும் ஜோசியக்காரன் சொன்னாரே நினைச்சுட்டு இருப்பீங்களே ஒழிய, அந்த ஜோசியக்காரன் சொன்ன போய் கர்த்தர் சொன்னது மெய் எண்ணம் நமக்குள்ள வராதபடி சாத்தான் தடுப்பான். அதனால அந்த ஆசீர்வாதம் இழந்து போகும்.
போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காது ஜோசியக்காரருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் நம்ம வாழ்க்கை சீர்கெட்டு போகும், சீர்கெட்டு போகும். கடந்த நாட்கள்ல ஒரு குடுகுடுப்பைக்கார ஒரு சாட்சியை யூடியூப்ல போட்டிருந்தாரு. அந்த மனுஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கற்ற ஊழியத்தை அவர் சொல்லாரு, நான் எந்த வீட்டுல போனாலும் கிறிஸ்துவனுக்கு வீட்டுக்கு போனா என்னால ஒன்றும் சொல்ல முடியாது, நான் போய் சொல்லிவிட்டு போய் காரணம் அங்க போய் அவங்களுக்கு மந்திரவாதம் செய்ய முடியாது, அவங்க அழிக்கவும் முடியாது. அவங்க உண்மையா கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல போனா எனக்கு கூட ஒரு ஆவி என்னை விட்டு வெளியே போய்விடும், அந்த அவங்கள பார்த்து பேச முடியாது. ஆனா கிறிஸ்தவங்க மட்டும் நாங்க இப்படி சொல்லிட்டு போகும் குடும்பம் படிக்கும் போது கதவை திறந்து பார்ப்பாங்க. ஆனா மற்றவங்க பயந்து திறக்க மாட்டாங்க, இவங்க தைரியமா திறப்பாங்க. ஏன்னு சொன்னா இவங்க கூட இயேசு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அதனால தைரியமா திறக்கிறாங்க. அதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அந்த குடுகுடுப்பைக்காரன் ஒரு யூடியூப்ல அந்த மனுஷன் சாட்சியா சொல்லி இருக்கிறாரு. இதான் மெய்யான தெய்வம், நாங்கள் இதெல்லாம் மகிழ்ச்சி பிழைப்புக்காக குடுகுடுப்பு அடித்துக் கொண்டு போவோம். இவங்க இந்த சத்தத்தை கேட்டோன்னு பயந்துருவாங்க, கதவெல்லாம் போட்டுட்டு உள்ள இருந்துருவாங்க, ரோட்டை புறம் பயந்தீங்க மறைஞ்சு இருந்துருவான். சொல்லி ஆனா நிச்சயமா வந்து நடக்காது, எங்க கூட இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது, கிறிஸ்துவர் அழிச்ச முடியாது சொல்லி அந்த மாதிரி சடங்கு சொல்ல முடியுது. அதே போல இன்னைக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன் வீட்டுக்கிட்ட வந்த உடனே பாருங்க வீட்டுல விழிச்சிருந்தி அழகா கதைக்கக்கூடிய கூட்டம் இருக்கு, கையை கொடுக்குறாங்க, கையை பார்க்கணும், கையிலேக பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் உள்ளங்கையிலே அறிந்திருக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம அவருக்கு உள்ளங்கையில் அறிந்திருக்கிறாரு. நம்ம கைய தேவையில்லாத மனுஷமத்துல காட்டி ஜோசியம் ஜோசியம் ஒரு வாக்கு, இன்னும் கைரேக பார்க்கிற ஒரு வாக்கு, இப்படி எல்லாம் பார்க்கிற காரணத்தினால்தான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களே இப்படி போற காரணத்தினால நம்ம வாழ்க்கையில குறைப்பட்ட வாழ்க்கை என்றைக்கும் குறைப்பட்டு இருக்கிறத ஒழிய ஒரு ஆசீர்வாதம் பல பெற்றுக்கொள்ள முடியல. பிள்ளைகளை ஆண்டவர் ஆராதிக்கிற நாம் தைரியம் என்ன செய்யணும், ஆண்டவர் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கணும். எந்த காரணம் குடுகுடுப்ப காரணத்துக்கு பயப்படக்கூடாது, ஜோசிய காரணம் சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படக்கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சீர்கெட்டு போகும். எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என் மகனுக்கு ஜாதகத்துக்கு எத்தனையோ ஜோசிக்காரர்கள் போன இயேசு வரை அந்த காலத்துல எல்லாரும் சொன்னாங்க 98 வயசு வரையிலும் மரணமே இல்லைன்னு சொன்னாங்க. குறி கேட்க போற குறி கேட்டவங்க எல்லாரும் சொன்னாங்க மரணமே இல்லை, யாரு சொன்னதுன்னு கேட்டாங்க. அப்போ ஜோசியக்காரனும் சொன்னது நடக்கல, குறி சொன்னதும் நடக்கல, மந்திரவாதி சொன்னது நடக்கல. ஆனா கர்த்தர் முன்குறிச்சாரு, இதுவரைதான் அவருடைய வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தர் முன்குறிச்சதால அவர் வந்தாரு, அவர் அவனை எடுத்தாரு, எங்களை நினைச்சாரு, அவருக்கு பிள்ளைய மாத்தினாரு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு புரோஜனமான கருவியாக கர்த்தரை வைத்திருக்கிறார் சொன்னா என்னுடைய வீட்டுக்கு இயேசு தேடி வந்தாரு. குடுகுடுப்பக்காரன் சொன்னதெல்லாம் முடிஞ்சு போற இன்னுதான் எல்லாம் முடியலன்னு சொன்னா இயேசுனார் முடிஞ்சு போனாலும் அடுத்த அவருடைய வாழ்க்கையில நினைச்சு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி என்னுடைய மகன் எங்க இருக்கா, பரலோகத்தில் இருக்கா, அந்த பாக்கி நமக்கு கிடைக்கணும். நம்மள ஒரு நாள் பூமியிலிருந்து மரித்து போகும்போது நாம் பரலோகத்துக்கு போகணும், அந்த எண்ணத்தோடு அதுக்குதான் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். இல்லைன்னா பூமியில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் கூட அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அதுக்கு உண்மையா இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பி குளிச்சு, அதாவது மனமகிழ்ச்சியோடு நல்ல ஆடைகள் அணிஞ்சு அங்க போய் பயபக்தியோடு புரிஞ்சு வணங்கி அங்க கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு காணி கொடுத்து மிகுந்த சந்தோஷம் வராங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவர் அறிக்கை நம்ம என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட ஆலயத்துக்கு மனசு இல்ல, அன்னை பார்த்தா 10 மணி ஆனா உறக்க எழும்ப முடியலன்னு தோணும். அப்படிதானே? அப்படி இருந்து நம்ம கடவுளை தேடாதபடி இன்னைக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல. என்னோட பிள்ளைகளை அவர்களை கொடுக்கிற முக்கியத்துவம் கூட இன்றைக்கு இயேசுக்கு நம்ம இன்றைக்கு கொடுக்கல. அவங்க கூட பாருங்க பயபக்தி, சாயங்காலம் 6 மணி ஆனா உடனே வீடுகள்ல சாம்பிராணி திரி வச்சு விளக்கு ஏற்றி அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க. ஆனா நம்ம சாயங்காலம் ஆனா உடம்பு வலி, காய்ச்சல், உடம்பு முடியல, இன்னும் டயர்டா இருக்கு, இன்னும் பகலில் அலைச்சல், இன்னும் ஜெபம் வேண்டாம், என்ன ஜெபம் வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டயர்டு, நாளைக்கு பார்க்கலாம். ஆனா அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களோ அந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு 6 மணி ஆனா அவங்க உடம்பெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அழகா பரிசுத்தமா போய் அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வழிபட்டு அதை வணங்குறாங்க. ஆனா நாமும் ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்காதபடி இன்றைக்கு இல்ல நாளைக்கு பார்க்கலாம், என்ன கேட்ட நாளைக்கு பார்க்கலாம், என்ன பார்த்து நாளைக்கு பார்க்கலாம், இப்படி எண்ணத்தோட இருக்கிற காரணத்தினால நம்ம வாழ்க்கையில குறை அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவர்களை காட்டுறோம், நாம் மேன்மையுள்ளவர் அல்லவோ, அவர்களை காட்டுறோம் நம்ம பெரிய தெய்வம் அல்லவோ நம்முடைய தெய்வம். இந்தியாவிலே இப்படிக்கு எத்தனையோ மக்கள் சொல்லுகிறாங்க. ஏன் பாருங்க, இந்தியாவில் அரசாங்கம் கூட ஏன் கிறிஸ்தவ
கிறிஸ்தவர்கள் பயப்படியாங்க, மத மாற்ற தடச்சட்டம் ஒண்ணு கொண்டாங்க, எது கொண்டாங்க? அப்ப கிறிஸ்தவர்கள் பயப்பட்டு தானே, அதனால பயப்படியாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்கள போயிடுவாங்க, கிறிஸ்தவங்கள போயிடுவாங்க பயந்தானே இந்த அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்து. இல்லைன்னா கொண்டு வர தேவையில்லை, கொண்டு வர தேவையில்லை. யார் கொண்டு வராங்க? பயப்படியாங்க. மக்கள் மாறிடுவாங்க, இந்த மதத்தில அந்த மதத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இயேசு ஒரு மதவாதி அல்ல, இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, இயேசு மனம் திருப்புவதற்காக வந்தாரு. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்ப இயேசு ஒரு மதத்துக்கு சொந்தக்காரனா வரல, உங்களை என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு வந்தாரு ஒழிய இயேசு யாருக்கும் ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல. உலகத்தில் அத்தனை மனுஷனுக்கும் ஒரே ஆண்டவர் தான், அவர் இயேசு மாத்திரம் தான். அதனால்தான் அவர் மதவாதி இல்ல, அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இந்து அல்ல, அவர் நமக்காக உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் நமக்காக தேவனாக வந்தவர். அவர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் உண்மையான தெய்வம், அவருக்கு பிள்ளைகள் நம்ம. அப்ப அதனால தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அதனால அரசாங்கமே பயன் தெரிஞ்சது. மதம் மாற்று தடை சட்டம் வைக்கிறாங்க, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க, அப்படியே மனம் திரும்ப போயிடுவாங்க, எல்லாரும் மாறிவாங்க, பயப்படாங்க. எதுக்கு ஐயா பயப்படணும்? ஏன்னா நம்ம தெய்வத்தை தானே வணங்கும். நாம என்ன யாரையாவது அதாவது அந்நிய மதத்துல இருக்கிற வாரிகள் நம்ம யாராவது கூப்பிடுவோம் இல்லையே, யாரும் இல்லாட்டி அன்பா தானே பழகுறோம், அன்பா தானே பேசுகிறோம், நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். ஏன் நமக்கு மாத்திரம் எதிர்க்கிறாங்க? அவங்க ஒரு ஆலயம் கட்டுறாங்க, நம்ம அவங்களை எதிர்க்க போறோமா? நீ இந்து ஆலயம் கட்டக்கூடாது, நீ பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, நீ பூஜை பண்ணக்கூடாது, நம்ம அவங்களுக்கு எதிர்க்க போறோமா? இல்லையே. ஒன்னும் சொல்லலையே, குறை சொல்ல போல பழிக்க போல அவங்க குற்றம் தீர்க்க போகல. ஆனா அவங்க மட்டும் ஆலயம் கட்டக்கூடாது, ஏன் பயப்படுறாங்க? ஆலயம் கட்டுனா அங்க இயேசு நாம மகிமைப்படும், அநேகர் வருவாங்க, விடுவிக்கப்படுவாங்க. அப்ப நம்ம கூட கூட்டம் நினைச்சோம் மாற இயேசு ஏற்றுக்கொண்டு விடுவோம், இயேசு கிட்ட போயிடுவாங்க. பயப்பட்டுதான் இந்த தடை சட்டங்களை கொண்டு வராங்க, ஆலயம் கட்டப்படும் எதிர்க்கிறாங்க. வேற ஒண்ணுக்கு இல்ல, இதான் உண்மையான காரியம். அப்ப இதுக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு எல்லாரும் செவி கொடுப்போம் சொல்லி ஒரு எண்ணத்தோடு நம்ம சத்தத்துக்கு செவி கொடுத்தோம்னா இந்தியா தேசம் அது சீக்கிரம் எழுப்புதலை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆயுத நாடுகளை அறிந்திருக்கிறது போல நம்ம ஆண்டவரும் நம்ம அறிந்திருக்கிறார். ஆனா நம்மவோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவங்க கூட ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் கூட ஒரு பக்கம் கடவுளை தேடுகிற பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க, நகையெல்லாம் கலத்தி விட்டு ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயபக்தி இருக்கிறாங்க, அபிஷேகத்தை துள்ளுகிறாங்க, குதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா எழுச்சி அங்க கோல் எடுத்து கொடுக்கிறாங்க ரகசியமா. ஏன்னா அது நம்மள பிடிச்சிடும். ஆற்றோட்டுல பழத்தோட்டுல கோல் எடுத்து கொடுக்கிற கிறிஸ்தவ இன்னைக்கு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா ரகசியமா கொடுப்பாங்க, ரகசியமா கொடுத்துட்டு எல்லா பணங்களையும் கொடுத்து பொருள் எல்லாம் நீ வாங்கிடு, நீ கொடுத்துரு. ஆனா எங்களுக்கு கொண்டு வேண்டாம், கொடுத்து பூ வாங்கி வைக்கியது. இன்னும் கிறிஸ்தவ சிலவங்க பாத்தீங்கன்னா பிச்சுவை வாங்கி துப்பி தலையில வைக்கணும். நம்ம பிசாசு பிடிச்சிருக்கு என்னய்யா, அதோட இந்த பூ வைக்க போற தூரம் இருந்துச்சு போலாமே. பிறகு விசுவாசம் அவ்வளவுதான். இதான் இன்னைக்குள்ள கிறிஸ்தவம். அதனாலதான் தேசம் மனம் திரும்ப முடியல. ஒரு பக்கம் கேச தேடி, ஒரு பக்கம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் கைவர்த்திக்கு அவன் தரக்கூடிய எல்லா பொருளும் சாப்பிடிய. ஆண்டவர் சொல்லியாரு, அந்நிய தெய்வத்துக்கு கொடுக்கிற எந்த பொருளும் ஆண்டவர் நடத்த பிள்ளை சாப்பிட கூடாது பைபிள்ல வசனம் இருக்கு. ஆனா நினைச்சுவாங்க அவங்க பல இடங்கள்ல போய்விட்டு அங்க பல இடத்துல படைத்து விட்டு பொருளை கொண்டு வந்து அக்கா வச்சுக்க தங்கச்சி வச்சு நம்ம பகச்ச எல்லாம் நம்ம கொள்ளலாம், எல்லாம் கடவுள் கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார். எங்க தேவர்கள் உண்டா இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நான் மட்டும் நான் வச்சுட்டாரு. யார்? இயேசு கிறிஸ்து மட்டும் தெய்வம் வச்சுட்டாரு. ஆனா நம்ம நினைச்சோம் அவங்க கொடுக்கறத சாப்பிடுவோம், நம்ம கொடுத்த அவங்க தைரியம் வச்சாங்க, அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனா நம்ம சாப்பிடுவோம், பார்த்தா சாப்பிடணும். எச்சரிக்கை கிறிஸ்தவம் சொன்னா எந்த காரணத்துக்காக சரி ஒரு கொடுக்கற வாங்கல எச்சரிக்கை வைக்க. யாரும் கொடுக்கணும், யாரும் கொடுக்க கூடாது. உங்களை ஏமாற்ற சிலக்கு எச்சரிக்கை இருங்க. நீங்க நம்பிக்கை ஜனங்கள் எல்லாம் நேசிக்கணும், ஆனால் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை கெடுத்தவங்க, உங்க பிள்ளை வாழ்க்கை கெடுத்தவங்க, உங்க குடும்பத்தை கெடுத்தவங்க எல்லாம் திரும்ப ஐக்கியம் வச்சு கண்ணு கருத்தமா இருக்கணும். அவங்க மத்தியில ஒரு சாதாரண ஆளை போல வச்சிருக்கணும், அவங்கள கூட வச்சிருக்க கூடாது, தூரத்துல வச்சிருக்கணும். அதோட ஞானம் தந்திருக்காரு. எல்லாருக்குமே பரிசுத்தாவி இல்ல, அந்த பரிசுத்தாவி இருக்கு நீங்க நினைச்சா பலவங்க இல்ல. அவங்க பெரிய சபையில போற எங்க போறா, உங்க வாழ்க்கையை கெடுக்காங்க, உங்களை அழைக்காங்கன்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கூட்டத்துல ஐக்கியம் வைக்கிறது, அவங்க வீட்டுக்கு போறது, கொடுக்கல் வாங்க வைக்கிறது. ஒரு நாள் இப்படிதான் கொடுக்கல் வாங்க வைக்கும். என் வாழ்க்கை குறைஞ்சு என் குடும்பத்துல வந்தாங்க, என் குடும்பத்தை அழைச்சாங்க, நான் நடத்துறதுக்கு இப்ப அவங்க நல்ல மாறினாங்க. எப்படி
நல்ல பிள்ளைப்பரமாக இப்படி ஒரு கூட்டம் தேசம் தெரிந்த ஒரு கூட்டம் இருக்கு, அதுவும் கிறிஸ்தவம் தான், வேற யாரும் இல்ல. இன்னைக்கு அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய கூட நம்மளோட நல்லா இருக்கா, ஆனா நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா இன்னைக்கு ஒரு ஏமாற்றுக்கார கூட்டம் ஒரு கூட்டம் நடந்து கொண்டே இருக்கு, கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தூரத்துல இல்ல, கூட தான் இருக்க, நல்லதான் அன்பா தான் பேசுவாங்க, அன்பா தான் பழகுவாங்க. நம்ம நடுத்தருக கொண்டு விடுகிற நேரம் வரையும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க திரும்ப நல்ல பிள்ளை நான் தெரியாம செய்துட்டு நீங்க வந்ததால நான் அறிஞ்சிட்டேன், இனி இந்த கூட்டம் வேண்டாம், நாம யாரும் எடுத்துக்கோங்க, நீங்க யாரும் எடுத்துக்கோங்க. இது ஐயா வாழ்க்கை, உன்னை அழைக்கும் போது தெரியாதா, நீ கூட தானே இருந்த, கூட நடந்த, எல்லாம் செய்து வச்சுட்டு முக்கி போட்டு விட்டுட்டு தண்ணி கூட முக்கி பிடிச்சு வச்சுட்டு இனி சாதாரண என்ன சாதாரண இருக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பழகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அதான் சங்கீதம் வந்து அதற்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கோட ஆலோசனையில நம்ம நடக்கக்கூடாது, துன்மார்க்கோட ஆலோசனை தேவையில்லை. துன்மார்க்க எப்போ பார்த்தாலும் நம்ம அழைக்கும்படியா வகை தேடிக்கொண்டே இருப்போம். துன்மார்க்கோட எண்ணம் அப்படிதான், அண்ணனை போல பழகுவான், தம்பியை போல பழகுவான், தங்கச்சியில கூப்பிடுவான், அக்கான கூப்பிடுவாங்க, ஒரு வீட்டுல இருந்த போல இருப்பாங்க, கூட நடத்துவாங்க, கூட சாப்பிடுவாங்க, கூட படுப்பாங்க. நீ இல்லைன்னா நான் இல்ல, நீ நான் இல்லைன்னா நீ இல்ல, நம்ம இப்படிதான் இருப்போம். என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ள சொல்லி நிற்பாங்க. பணம் இருக்கு, ஆள்பலம் இருக்கு, பார்த்துக்கொள்ளான்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அவங்க தான் நமக்கு துரோகம் செய்வாங்க. அவங்கள நம்பி நீங்க போறீங்கன்னு சொன்னா நிச்சயமா நடுத்தர ஒரு நாள் நிற்பீங்க. அவங்க தான் உங்களை பாதுகாப்பாங்கன்னு நம்பி இருந்தீங்கன்னா அவங்க தான் ஒரு நாள் உங்களுக்கு விரோதியா மாறுவாங்க. அவங்க தான் உங்களை உதவியா இருப்பான்னு நினைச்சீங்கன்னா அவங்க தான் உங்களை போட்டு வழக்கு இழுத்து கொண்டு போவாங்க. அவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க, பக்கபலமா இருப்பான்னு நம்பிங்கன்னா அவங்க தான் உங்களை நடுத்தர விட்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எச்சரிக்கை பழகுங்க. கொடுக்கல் வாங்க வைத்தாலும் சரி, எந்த மனசுல ஐக்கியம் வைத்தாலும் சரி, கவனமா நீங்க செயல்படாம இருப்பீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில குறை நிரப்பப்படாது. என்றைக்கு குறை இருந்து கொண்டே இருக்கும், என்றைக்கு உங்க வாழ்க்கை சமாதானத்தை பார்க்க முடியாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து கிடக்கும் கத்த தேடுறோம். ஒரு நன்மையும் குறைபடாச்சுன்னா இந்த வசனம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும். மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, அந்நிய மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, மந்திரவாதிகளுடைய சத்தத்துக்கு அல்ல, குறிகேட்க போவதற்காக அல்ல, மந்திரவாதியை தேடி போவதற்கு அல்ல, வாஸ்தாஸ்திரம் பார்ப்பதற்காக அல்ல. எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்க. எச்சரிக்கை கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்தா உங்க வாழ்க்கை என்ன இன்றைக்கு குறைபட்டு வந்திருக்கீங்களோ அந்த குறையை கர்த்தர் இன்றைக்கு நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருந்த காரணத்தினால அந்த குறைப்பட்ட திராட்சை ரசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அது நல்ல ரசமாய் மாற்றப்பட்டது. அதே போல உங்க வாழ்க்கையில குறைப்பட்ட இருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு இடம் கொடுப்பீங்கன்னா, இயேசு உங்க வீட்டுல வருவாருன்னா உங்க வாழ்க்கை என்ன காரியத்துல குறைப்பட்டு இருக்கீங்களோ அந்த குறையை காட்ட நிவர்த்தியாக்கி உங்க திருப்தியா நடத்த நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க அந்த சங்கீதம் 34வது அதிகாரம் அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குறையே இருக்காது. அதாவது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறை நிறைவாக்கப்படும், நிறைவாக்கப்படும். உங்க வாழ்க்கையில குறை நிறைவாக்கப்பட வேண்டுமானால் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயத்தால ஞானம் வருது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாரே அந்த காந்தியடிகளார். அவங்க பாத்தீங்கன்னா அந்த காந்தியடிகளார் நினைச்சா இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை கேட்டார். அந்த மலை பிரசங்கத்தை கேட்ட காரணத்தினால அப்போ இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல நீ சமாதானமா இருந்த என்ன கிடைக்கும் என்பதையும், சமாதானமா ஒரு மனுஷன் போகும்போது என்னை சாதிக்கலாம் என்பதையும் அந்த மலை பிரசங்கத்துல இயேசு பேசின வார்த்தையை அந்த காந்தியடிகளார் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்தார்கள். அந்த வசனத்தை வாசித்தார்கள், அந்த மலை பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் நிமித்தம் அந்த காந்தியடிகளை நினைச்சா அகிம்சை முறையில போராடினார்கள். யுத்தத்துக்கு வாள் எடுக்கவில்லை, யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுக்கவில்லை, யுத்தத்துக்காக போகவில்லை, ரவுடித்தனம் காட்டவில்லை. போராடினாங்க எப்படி? சமாதானத்தோடு போராடினார்கள், பொறுமையோடு போராடினார்கள். தன் வாழ்க்கையை அதாவது உலகத்துக்கு கொடுத்து போராடி வெற்றியை கண்டாங்க. எப்படி? பொறுமையோடு போராடினாங்க. அகிம்சை முறையில போராட ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அந்த காந்தியடிகளானவர்கள்
இதை கேட்ட காரணத்தினால்தான் அவர் அந்த மனுஷன் நிமித்தமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்தை வாங்கி தந்துவிட்டு அவர் இன்னைக்கு உலகத்தை விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு ஆட்சி வரணும்னு சொல்லுகிறாங்க. அவரை போல் ஆட்சி செய்யணும்னு சொல்லுகிறாங்க. யாராவது செய்யாங்களா? யாராவது காந்தியடி போல யாராவது பொறுமையா இருக்கிறாங்களா? இல்லையே. காந்தியடிகளா இன்றைக்கு மலை பிரசங்கத்தை கேட்ட காரணத்தால பொறுமையோடு போராடி வெற்றியை கண்டார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் பொறுமையோடு போராடி கிடைத்தது போல நம்ம வாழ்க்கையும் பொறுமையாய் போவோமானால், ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டுமானால், யார் வேண்டுமா அநியாயம் செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், யார் வேண்டுமானாலும் விட்டு போகட்டும், நம்ம கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும். நீங்க நானும் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அந்த காந்தியடிகளால் எப்படி பயந்து நடுங்கி நடுக்கத்தோடு எந்த யுத்தமும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம், எந்த பொருளும் சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லி பொறுமையோடு போராடினாங்க. பயங்கரமான தீமையை அனுபவிச்சாங்க. சிறைச்சாலை எல்லாம் போட்டாங்க. எல்லாம் எங்க இருந்தாலும் அவங்க வில்லத்தின் காட்டல, பெரிய அளவு காட்டல, பொறுமையோடு இருந்தாங்க. அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கு சுதந்திர நாட்டுல இன்றைக்கு இயேசு சொல்ல வழி இல்ல, இயேசு சொல்ல முடியாதுன்னு சொல்லியாங்க, இயேசு சொல்லாதுன்னு சொல்லியாங்க, மதமற்ற தவற்றன்னு சொல்லியாங்க. அன்றைக்கு சுதந்திரமாக எப்படி? இயேசுவின் மலை பிரசங்கத்தை கேட்டு பொறுமையோடு போராடி வெற்றியை காந்தியடிகள் வாங்கி தந்தாரு. இன்றைக்கு காந்தியடிகள் வாங்கி தந்த சுதந்திர நாட்டுல இன்றைக்கு மத சுதந்திரம் இல்ல. இல்ல அந்த மாதிரி போயிட்டு உலகம் அந்த மாதிரி பயப்படல. நாங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேலை உடுக்க தெரியாது, ஒரு துணி உடுக்க தெரியாது, பெண்பிள்ளைகள் எல்லாம் துணி உடுக்க தெரியாதபடி வாழ்ந்த காலம். அந்த காலத்துல வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டில இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, இந்தியாவுக்குள்ள வந்துதான் கல்வியை கற்று தந்தாங்க, துணி தாரை உருவாக்குறாங்க. பேப்பர் ஒன்று இல்லாத காலத்துல பேப்பரை உருவாக்குறது எங்க தமிழ்நாட்டுல தான் உருவாக்கப்பட்டாங்க. முதல் அச்சு அடிக்கப்பட்டதும் தமிழ்நாட்டுல தான். இதெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? மிஷினரிகள் தியாகத்தோடு வந்து நம்ம நாட்டுல இதெல்லாம் குறை இருக்கிறது, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்தாங்களே. இன்றைக்கு அவங்க கொடுத்ததை, அவங்க கொண்டு வந்த தியாகத்தை, அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட்டு இன்றைக்கு இயேசு புறச்சிறப்பு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய உலகத்தில் ஒத்த வேஷம் தரித்து இன்றைய வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா காந்தியடிகளோ இயேசு ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க. பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் இன்றைக்கு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல நான் தான் இப்படிதான் வாழ்வேன், இப்படி நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இதோட பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறையை நிறைவாக்குவார். எந்த குறை வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க. உலகத்துக்கு பயப்படாதீங்க. உலக மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. உலக மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை அழைப்பேன்னு நினைச்சு அழைக்கவே முடியாது. என்னுடைய ஊழிய பாதையில பாத்தீங்கன்னா மலையில ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சகோதரச்சலோட சாட்சியை பாத்தீங்கன்னா அங்க இந்த ஊழியக்காரரை கொலை பண்ணுக்கு வேண்டி வெட்டுவத்தை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அவர் போற வழியெல்லாம் காத்திருந்தா இந்த வழியில இருந்தா அவர் ஆண்டவர் இன்னொரு வழியா கூட்டிட்டு போவார். அப்ப அவங்க போயிடும். இப்படி நடந்து ஒரு நாள் ஆகும். இன்னைக்கு கொலை பண்ணாத இருக்க மாட்டேன்னு சொல்லி வெறும் அவன் அதாவது ஒரு சின்ன துணி மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து வெட்டத்தை வச்சு வழியில இருந்தான். அப்படியே தூங்கி நல்லா உறங்குறான். இந்த மனுஷன் இவனை தாண்டிதான் விட்டு போனான். கர்த்தரை சந்திச்சான். சொந்த மாமனுக்கு மகளை அப்படி தூக்கிட்டு போயிட்டான். பயங்கர ஹிந்து. அது அவளை தூக்கிட்டு குளிக்க போன தூக்கிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணான். அவ்வளவு பயங்கரமா ஹிந்துவா இருந்தான். அவ்வளவு தீவிரமா தான் இருந்தான். ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு மனைவிக்கு ஒரு குழந்தை கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தை 6வது மாதத்துல அவருக்கு ஒரு ரத்த போக்கு மாதிரி உண்டாகி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட போனார். எல்லாருக்கும் ஓடி பார்த்தான். ஜாதகாரனை பார்த்தான், மந்திரவாதியை பார்த்தான். ஆனா முடியல. இந்த எந்த ஊழியக்காரர் கொலை பண்ணணும் தோற்றம் நினைச்சானோ அந்த ஊழியக்காரரும் அவனுக்கு இவருக்கு தாயும் அந்த ஊழியக்காரோட சேர்ந்து வேற 2 தம்பிமார்கள் சபைக்கு போறாங்க. சேர்ந்து வந்து காலத்திலிருந்து ராத்திரில கூட இருந்தாங்க. வேற எல்லாரும் வந்தாங்க போனாங்க. இவங்க மட்டும் கூட இருந்து ஒண்ணு இல்லப்பா கடவுளை கையில வச்சுட்டு இருந்தா இவர் இங்க நம்பிக்கை இல்ல. கடைசி கட்டமா
இந்த மருத்துவமனை கைவிடப்பட்டு இங்கே எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியுமா? இதே ஜேசிஆர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி ஒவ்வொரு கோயிலா போய் இறங்கி 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 அதற்கு எல்லாம் போய் விபீதி எடுத்து மனைவி கொண்டு போடுவாங்க. போட்டுதான் ஜேசிஆர் மருத்துவமனை கொண்டு சேர்த்தான். ராத்திரி வேலை ஆச்சு. அங்க வந்து டாக்டர் பரிசோதனை பண்ணிவிட்டு என்னப்பா இப்படி செய்து போட்டு சொல்லி கோபத்தோட ஒரு அடி கொடுத்தாங்க டாக்டர். அவருக்கு அடி கொடுத்துட்டு மனைவி பிள்ளை ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண கொண்டு போறோம் சொல்லி உள்ளாடி கொண்டு போனாங்க. கொண்டு போனதான் அப்பதான் அழ ஆரம்பித்தான். என்ன செய்ய தெரியல சொல்லி அழ ஆரம்பித்தது. அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இப்ப நீ முழங்கால் படிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. உன் மனைவிக்கு பிள்ளை எந்த சேதம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து தருவாரு. நீ குறைப்பட்டு வீட்டுக்கு போக மாட்ட, சந்தோஷம் வீட்டு பிள்ளையை கொண்டு போய் சொன்ன உடனே அந்த ஜேசிஆர் மருத்துவமனையில ராத்திரி எல்லா மக்கள் இருக்கிற நேரத்துல அந்த பப்பளி கடத்துல முழங்கால் படிட்டு இயேசுவை நான் இப்பொழுது ஆராதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறேன். என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு எந்த சேதம் வரக்கூடாது, உயிர் பிச்சை தாய்ன்னு சொல்லி கர்த்தர் தூக்கி கூப்பிட்டார். எந்த டாக்டர் சொன்னாங்களோ இவன் செவித்து முடியும் பொழுது அந்த டாக்டர் வெளியே சொன்னாங்க, தம்பி என்ன மன்னிச்சிரு, நாங்கள் மருத்துவத்துல பார்க்க முடியாத அளவுக்கு 6 மாதம் முடிந்தது, அவங்க 7ஆம் மாதம் கூட தொடங்கல, அதுக்குள்ள பிறந்த பிள்ளை இப்படி இருக்க வச்சாரு. உனக்கு பிள்ளை நல்லா இருக்கிறது, ஒரு தாய் நல்லா இருக்கிறது, உன் மனைவி நல்லா இருக்கிறா, பயப்படாத, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் சொல்லி இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் இவ்வளவு நேரம் எத்தனை தெய்வத்தை கூப்பிட்டேன், ஆனா கேட்கல. இயேசு நோக்கி அழுதேன், ஒரே ஒரு சத்தத்தை அவருக்கு நேரம் திருப்புறேன். அவர் நேரம் மனம் திரும்பி ஆண்டவரை கூப்பிட்டேன். இயேசுக்கு உதவி செய்தார் சொல்லி அந்த ஊழியக்காரர் எந்த ஊழியக்காரர் கொலை பண்ண துரத்தினார், அவர் கொலை பண்ண காத்திருந்தாரோ அதே ஊழியக்காரர் மூலமாக அந்த மருத்துவமனையில எல்லா சொந்த பந்தங்களும் விட்டு விட்டு போனாங்க. அந்த ஊழியக்காரர் மட்டும் பக்கத்துல கூட இருந்தாரு. அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு முழங்கால் நின்றார். மனைவியும் பிள்ளையை பாதுகாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை இனி 2 மாத காலம் விட்டு வைக்கணும். அதுக்கான செலவு நிறைய செலவு சொல்றது. அந்த ஜேசிஆர்ல வேலை பார்த்த ஒரு மருத்துவர் டாக்டர் சொன்னாரா, தம்பி 2 மாதம் முழு செலவும் நானே ஏற்றுக்கொள்ளேன், பிள்ளைய நம்ம விட்டு வைக்கணும்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அழகா உள்ள கொண்டு வச்சுட்டு சொன்னாங்களா, ஒரு வாரம் கழித்து சொன்னாங்க, 2 குழப்பம் இல்ல, பிள்ளை நல்லா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, பிள்ளை அழுது, பிள்ளை அதாவது கை காலம் அடிச்சு விளையாடுது, இப்படி 7ஆவது மாதம் தொடங்குற பிள்ளை இப்படி எப்படி இருக்கும், நீ தைரியமா வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பிள்ளைய வாங்கி கொண்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, திடீர்னு நீல கலரா மாறிடும். அப்படி மாறாம பார்த்தோம்ல, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு லைட் அந்த பிள்ளைக்கு நேரா இருந்து எரிந்து கொண்டே இருக்கணும் சொல்லி அங்க பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத ஒரு ஊரு, கரண்ட் இல்லாத இடம். அந்த மகன் நினைச்சாரு தெரியுமா, அந்த வீட்டுல கொண்டு வந்துட்டு அதான் மறுநாளாம கரண்ட் எந்த வாய்ப்பும் இல்ல, எல்லாத்தையும் கேட்டா சோதாரம் யாரும் கொடுக்கல. மழை பயங்கரமான மழை, ராத்திரி வேலையில தனிமையில போய் மழை நினைச்சிட்டு 1 மணி நேரம் ஆண்ட போய் கலதான இசப்பா, நான் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்க தான் எனக்கு தெய்வம், எனக்கு பிள்ளையை மனைவி உயிர் பிச்சை தந்த நீங்க தான், இப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, ஒரு சோதாரம் வாங்கிட்டாங்கன்னு கேட்டான். மறுநாள் காலையில ஒரு மனுஷன் போன் பண்ணி, தம்பி 40,000 மதிப்புள்ள சோதாரம் ஏற்றியும் உனக்கு இலவசமா தாரேன், இதை கொண்டு வீட்டுல மாட்டிரு, உன் பிள்ளையை காப்பாற்று சொல்லி ஒரு மனுஷன் இலவசமா கொடுத்தாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்த பிள்ளை இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, அடுத்த ஒரு குழந்தை கூட உண்டு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய மகனாக இன்றைக்கு கர்த்தர் மாற்றி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குறைப்பட்ட வாழ்க்கையை நிறைவாக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்த உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் உங்களை கொலை பண்ணணும் வளைந்து வளைந்து தேடினாலும் ஒரு நாள் உங்க நிமித்தம் தான் அவன் விடுவிக்கப்படுவான், உங்க நிமித்தம் தான் அவன் ஆசிரியப்படுவான், உங்க நிமித்தம் தான் அவன் பாதுகாக்கப்படுவான். அதை உங்களை அழிக்க முடியாது, காரணம் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவை மாத்திரம் பற்றி பிடிங்க, உங்க வாழ்வு குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி தருவார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற பயப்படுங்க. யாருக்கு பயப்படுங்க? கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க. உலக மனுஷங்களை ஒன்றே செய்ய முடியாது. கொலை பண்ணுங்க காத்திருக்கக்கூடியவன் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளாரு. நீங்க அவரை சவிட்டு நடந்து போனா கூட ஒண்ணும் நடக்காது. ஒரு காலத்து ஒரு ஊழியக்காரர் சொல்ல மலை ஊழியர் ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் நடந்து போகும்போது ஒரு பாறை, அதாவது பயங்கரமான உயரத்துல அந்த பாறையில் ஏறணும். அந்த பாறையில ஏறி மேல கால் வைக்கவும் ஒரு பாம்பு வந்து இப்படி நிக்கி படம் எடுத்து பத்தி எடுத்துச்சு. பெரிய பெரிய பாம்பு, ஒரு ரெண்டு என்ன செய்யணும் தெரியாது, சிட்ட நிக்கி பக்கத்துல நிக்கி கால் அசைச்சா அதை பத்திடும். அந்த கண்ணை முடிட்டு, ஆண்டவரே இந்த சர்ப்பத்தின் கையில இருந்து என்ன பாதுகாத்துட்டாங்க, ஒரே எனக்கு வேற எந்த வழியும் தெரியல, இப்போ நான் கால் எடுத்தா அது என்ன கொத்திரும், நீங்க தான் பாதுகாக்கன்னு சொல்லி அப்படியே அழுது அழுது ஜோம் பண்ணாரு. கண்ணை திறந்து பார்த்தா பாம்பு அப்படியே திசை திரும்பி மண்ணில் 5 கொத்து கொத்திட்டு அப்படியே சத்தம் போட்டு சூடு சவுண்டு போட்டு அப்படியே ஆடிட்டு அப்படியே ஒழிச்சு. காரணம் யார்? ஜெபித்தாரு. நம்மளோட ஐயோ ஆளுங்க வந்துருங்க காப்பாற்றுங்க, காப்பாற்ற முடியுமா? அவர் யாருக்கு பயப்பட, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, என்னோட பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா அந்த ஆபத்துல
கர்த்தர் பாதுகாப்பாரு. எந்த குறை உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தியாகனா உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும். உங்க தங்கச்சி பயப்படணும், அம்மைக்கு பயப்படணும், தம்பியை பயப்படணும், பயப்படணும்னா ஒண்ணு சாதிக்கணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை வெற்றியை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு பயப்படிய அளவுல இனி நம்ம ஆண்டவருக்காக பயப்படணும். டாக்டர் 3 வேளை மாத்திரை வைக்கலாம், சாப்பிட்டே சாப்பிட வைக்கலாம், சாப்பிடுங்களா 3 வேளை மாத்திரை கையில கொண்டு போவியா? யாராச்சும் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா கர்த்தருக்கு 3 வேளை ஜெபிக்க வேற ஜெபிக்கீங்களா? ஜெபிக்க மாட்டீங்க. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். அப்போ ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில குறையெல்லாம் நிறைவாக்கப்பட முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, குறிப்பாக அந்த சங்கீதம் புஸ்தகம் 34வது அதிகாரம் அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எரிச்சணும் உன் வாய் எரிச்சணும் அடக்கி கொள்ளணும், காத்துக்கொள்ளணும். எரிச்சணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கனா உங்க வாயை காத்துக்கொள்ளணும். நம்ம வாய் எரிச்சு தவளை எரிச்சியும் தன் வாய் அனுப்பலான்னு பாம்பு எங்கேயாவது இருக்கும், தண்ணியில இருக்கும், இதுல தண்ணி இருந்து மாக்கு 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 முடிச்சோம், இது வார்டு எடுத்து பிடிச்சு வியாசம் இருந்து ஏதாவது பர்மனண்டா ஜனம் வந்திருக்காரு. அப்ப அதே போல நம்ம தன் வாய் நடக்கூடாது. அவன் வாயினாதான் நிறைய ஆட்கள் கெட்டு போறாங்க. என்ன வாய் அதிகமாகும் பொழுது குறையெல்லாம் நிறைவேற்றப்பட முடியாது. வாய் அடக்கி கொள்ளணும், நாவை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது, நாவை காத்துக்கொள்ளுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்க வாழ்க்கையில 10 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய் சொல்லி தெரிஞ்சீங்கன்னா போச்சு. உங்க வாழ்க்கையில இப்போ கொஞ்சம் பணம் இருக்குன்னா 4 இடம் சொன்னீங்கன்னா பணம் வாங்கிட்டு ஆள் ரெடியா இருக்கணும், வாங்கிட்டே போயிடுவாங்க. அப்ப காரணம் நாவு தான் இதுக்கெல்லாம் காரணம். நாவு அடக்கி கொண்டா நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். நாவு அடக்காத இருந்தாங்கன்னு வீட்டுல இருக்கிறத மற்ற எடுத்துட்டு போயிடுவோம். கொள்ளை பொருளா விசாசம் கொண்டு போற போல அதுக்குன்னு ஒரு கூட்ட மனுஷன் இருக்காங்க. காத்து எப்படா உங்க நாவல இருந்து என்ன வரன்னு காத்துட்டு வரல. நாவ அடக்கி இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள தங்க குறை நிறைவாக்கப்படும். அப்ப தயவு செய்து உங்க நாவுக்குள்ள கபடான வார்த்தையை சொல்லக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற நாவுனால பொய் பேசக்கூடாது. பொய் நாவு கர்த்தருக்கு அறிவுறுப்பாடுன்னு வாயெடுத்தா பொய் பேசக்கூடிய மக்கள் அநேகம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நிறையவே பெற்றுக்கொள்ள முடியல. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவரை அநேகத்தில் அதிகாரி வைப்பு நான் சொன்னார். இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் எனக்கு போதனை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு ஆசிரியர் தன்னைத்தானே வரும். இது நினைச்சுவோம் போதனை என்ன நமக்கு அறவேச்சியா இன்னியும் வாங்கணும், இன்னி அவன் 10 சென்ட் விற்பான வாங்கணும், இவன் 10 சென்ட் விற்பான வாங்கணும், அவன் பெரியவன பாரு அவரை காட்டும் பெரிய வீடு கட்டணும். இந்த எண்ணம் தானே இருக்கா இல்லையா ஐயா? இருக்கிறோம். அப்படி இருக்கிற பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒன்றும் குறைய நிறைவேற்ற முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில குறை நிறைவேற்றணும், நாவ அடக்கி கொள்ளணும். நாவ அடக்கினாதான் நம்ம வாழ்க்கையில குறைய நிறைவேற்றப்பட முடியும். அதனால வீட்டுல என்ன இருந்தாலும் வெளியில சொல்லாதீங்க, நாளை சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க வாழ்க்கை என்ன இருந்தாலும் பத்திரமா வீட்டாச்சு பாதுகாத்து கொடுங்க. இருக்குன்னு சொன்னீங்கன்னா சாத்தான பாரு வந்து வாங்கி பறிச்சுட்டு ஒரு கூட்டம் வருகிறோம். அன்பாதான் பேசுறோம், அக்கா தங்கச்சி தான் பேசுறோம். நீங்க இல்லைன்னா நம்ம அளவே முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க கவனிக்கல அப்படின்னு அவன் இவ்வளவு அன்பா பேசியா அன்பா பேசியா அவங்க இப்படி நம்மளை ஏமாற்றான்னு சொல்லி நம்ம அப்படிதான் ஏமாந்து போறோம். தயவு செய்து மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பாத அப்படின்னு செய்யணும். கர்த்தரை மட்டும் நம்ம உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்திருக்க சீலையா இருந்தாலும் கவனம் வச்சுருவோம். அதை கூட வாங்கி வச்சுட்டு போக ஆள் இருக்கு. உண்மையா சொல்லுங்க, என்ன நினைச்சாலும் சரி உலகத்துல ஏமாற்றக்கூடிய ஆட்கள் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் ரொம்ப கவனம். யாரையும் நம்பாதபடி கர்த்தருக்கு மட்டும் நம்பி இருக்கணும். அது மட்டும் நம்ம வாயினால கவனம் வார்த்தை பேசுறோம், பொய் பேசுறோம். பொய் நாவுனால நம்ம வாழ்க்கை அழிஞ்சு ஆண்டவருக்கு பிள்ளைகள் பொய் பேச பேச கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தரை கிருபை உங்களுக்கு வெளியே போ. எந்த மனுஷன் பொய் அதிகமா பேசுகிறானோ அவனை விட்டு கர்த்தரை கிருபை உங்களுக்கு வெளியே போகும். பொய் பேசாதபடி கர்த்தரை தேடுவீங்கன்னு சொன்னா அவருக்கு பயப்பட்ட அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து பொய் பேசாத ஆண்டவரே நான் எது பேச உண்மைதான் பேசுவாப்பா, என்ன உண்மையா பேசும் நாவே தானே கேட்டு அப்படி போவீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செழிப்பே என்னைக்கு செழிப்பாரு. ஒரு வற்றாத நீரூற்று எப்படி இருக்குமோ, ஒரு வளமிக்க தோட்டம் எப்படி ஆசிரமம் இருக்குமோ அதே போல நாட்டு ஆசிரமம் இருக்கு. பாருங்க, ஒரு நீர் நிலைகளுக்கு கிட்ட பக்கத்துல இருக்கிற மரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குமா இருக்காதா? செழிப்பா அப்படிதான். ஏன் செழிப்பா இருக்கு? அந்த தண்ணி இது கிடைக்குது அப்படிதான். இல்லைன்னா செழிப்பா இருக்குமா? அதே போல கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வேற ஒன்று நிக்கணும், ஆண்டவருக்குள்ள வேற ஒன்று நிக்கணும். போய் பேசி பேசி அப்ப இன்னைக்கு சத்தியம் இல்லையா? ஒரு 1000 பேரை
சொல்லி பாஸ்டர் அடுத்த வாரம் கட்டாயம் வரும். அப்படி போய் சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லி மனுஷனை பிரியப்படுத்தி போ. இந்த வார்த்தை சொல்ல யாரு கேட்கிறது? கர்த்தரை பார்த்துட்டே இருப்பாரு. என்ன காலையில ஒரு 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 சகோதரன் பொண்ணு நடாரு அப்படின்னா, என்ன மனைவிக்கு குழந்தை பிறந்த பாஸ்டர் சந்தோஷம். என்னைக்கு பிறந்து? இன்னைக்கா? இல்ல 3 நாள் ஆச்சு. என்ன இப்போ அது ஐஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தோம். கழுத்து வலி தலைவலி எல்லாம் இருக்கிறது. ஒரு அவளுக்கு எனக்கு தெரியாது. பாஸ்டர் ஆச்சரிச்சு சந்தோஷமா சரி நான் ஜோம் பண்ணி போனோம். ஏன்னு தெரியுமா? ஐயா குழந்தை இல்லாத எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை. மண்டபத்துல கூட்டு நடந்தவங்களும் வந்தாங்க. பிரேயர் பண்ணும்போது அன்று வெளிப்படுத்தினார், உனக்கு குழந்தைய தருவேன். வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. செடிக்கு குழந்தை வீட்டுல எல்லா கட்டும் உடஞ்சு போச்சு. இந்த மாசமும் உனக்கு குழந்தை தர போறான்னு சொன்னாரு. அதே மாசம் கடைசியாச்சு. 2 மாசம் மண்டபத்தை கூட்டு வந்தாங்க. அப்புறம் மண்டபத்தை கூட்டு நடந்தோம். அதுக்கு இதுவரையில ஒரு போன் கூட பண்ணல. இப்ப குழந்தை பிறந்தான்னு கூட சொல்லல. இன்னைக்கு கஷ்டம் வந்து அதனால சொன்னான். சரி கர்த்தர் பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நன்றி இல்லை. எத்தனை வருஷம் ஒரு குழந்தை கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனைவிக்கும் விளைவினோம், கணவனுக்கும் விளைவினோம், அவனுக்கும் சரியாக வேலைக்கு அடிக்கடி விளைவினோம். அப்படி இருந்தது அவரை விளைவினா கர்த்தர் மாற்றினார். அந்த சூழ்நிலை மாற்றினார். அவர் குழந்தைய கொடுத்தார். குழந்தை பிறந்த 3 நாள் கழிச்சு திரும்ப முடியலன்னு சொல்லி பாஸ்டே பிரேயர் பண்ணோம். அதுக்கு இந்த எனக்கு இப்ப எனக்கு ஆதாரம் நடத்துறோம். உனக்கு பிரேயர் பண்ண வேற யாரும் இருப்பாங்க. நீங்க விருத்தப்படாங்க. நியாயமா தப்பா நான் செய்வது அப்படித்தானே? ஏன்னா கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளை அந்த குழந்தை பிறந்தாலும் வராது. பாஸ்டர் இப்படி ஆகும் நம்ம ஜெபம் பண்ணோம். இயேசுப்பா தந்த பிள்ளை இன்றைக்கு அது தந்தார். அழகான ஆள் குழந்தை அந்த தந்தார் சந்தோஷமா சொல்லி இருக்கலாம்ல. அது இன்னைக்கு திரும்ப கஷ்டம் வந்த வரும் உன்னை ஜெபம் பண்ணணும். இதான் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு இப்படிதான் மக்கள் இருக்காங்க. அதனாலதான் சில அற்புதங்களை இயேசுப்பா உங்க வாழ்க்கையில செய்ய முடியல தெரியுமா? ஆண்டவரோட அற்புதத்தை நம்பி இது ஆண்டவரும் தந்தார்னு சொல்ல வாய் வரல. நான் உங்களை சொல்லல. அந்த தேடுல பாருங்க எத்தனை பேரு ஆண்டவர் தந்தார்னு வாயினால் வரவே இல்லை. அதனால ஒரு தீர்மானம் பண்ணிட்டு என்னன்னா, நம்ம எதுக்கு ஐயா எல்லா வீட்டு ஓடிட்டு தெரியும் பொறுமையா இருந்து காட்சி சொல்லி அருமையான மோகன் சார் சொல்ல முடிச்சுடாரு. உனக்கு ஊழியம் வளரணுமா இருந்து சொல்லி ஒரு இடத்துல அடங்கி ஓடாத, எந்த வீட்டுக்கு ஓடாத இருந்து சொல்லி உன்னை தேடி இருக்கிறதுல இயேசு ஜனங்களை கொண்டு வருவார். இயேசு ஜனங்களை கொண்டு அப்பதான் ஊழியம் வளரும். நீ என்னைக்கு ஓடிட்டு தெரியுதோ அவங்க அப்படியே ஓடிட்டே தெரியணும். எல்லாரும் வருவான் நினைச்சிட்டே இருப்பான். நீ போயிட்டே இருப்ப, அவங்களும் போயிட்டே இருப்பான். இதான் நம்ம ஊழியம் நடக்குது. எல்லாருமே கூப்பிடுவாங்க. நானும் பாவம் பார்த்து போவேன். பெரிய அப்ப விடுதலை கிடைச்சோம் திரும்ப பொன் பண்ண மாட்டாங்க. விடுதலை கிடைச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம என்னைக்கா கேட்கணும் எப்படி இருக்கு அன்னைக்கு விஷயம் ஆயிட்டு பாசம் நல்லா இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஊழியம். அதனால தேவனுடைய சமூகத்துல அடங்கி நம்ம செபித்தா மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்கப்பட முடியும். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் குறைகள் நிறைவாக்கப்பட வேண்டுமானால் இவருடைய பிள்ளைகளை முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்கணும். 2வது கர்த்தருக்கு பயப்படணும். 3வது ஆண்டவர் சொன்னது நம்ம கபடான எண்ணம் இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. தயவு செய்து உங்க வாயில நல்ல வார்த்தை ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் கெட்டவார்த்தை பேசாதீங்க. தயவு செய்து திரும்ப சொல்ல இந்த வாயினால் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வாயினால் கெட்டவார்த்தை பேசும். பக்கத்து வீட்டுக்கார உங்களை குறித்து சாட்சி இவங்க இந்த சபைக்கு போறாங்க, இந்த ஊழியத்துல ஈடுபாடா இருக்காங்க, இன்னைக்கு எப்படி திருத்திருக்காங்க, எப்படி பேசுங்க சொல்ல வேண்டாமா? அப்படி சாட்சி கொடுக்கணும். இது அப்படி இல்ல. நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், எல்லாம் செய்யறோம், செய்து விட்டு என்ன செய்யறோம்? வீட்டுல போனா பக்கத்துல ஒரு ஆள் ஏதாவது சொன்னா என்ன விடுவாருன்னா, நான் ஆளாரு, நான் உன்ன மோசக்காரனா, என்ன பக்கத்துல நிக்க முடியுமா? நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சு கட்டி போறோம். அப்படி இருக்கும் ஆண்டவர் பிள்ளைகள். அப்படி இருந்தா நம்ம குறை நிறைவாக்க மாட்டோம். கர்த்தர் கொஞ்ச நாள் நமக்கு எல்லாம் தருவாரு. அதுக்கு பிறகு தரணும்னா நம்ம மாறினாதான் தருவாரு. நம்ம வாழ்க்கை மாறினாவே சாசு இருப்பாரு. ஆரம்பத்துல கேட்கிறது தருவாரு. ஏன்னா நிலைநிற்கணும். அதுக்கு பிறகு சில காரியம் நடக்காதப்போ அது என்னத்துல தெரியுமா? நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட பின்மாறி எங்கேயோ தருவோம். பிள்ளைகளை இப்படி ஒப்பு கொடுத்து வச்சிருக்க போற ஆண்டவர் இந்த நாளும் இந்த கேட்ட சத்தத்தின்படி எங்க வாழ்க்கையில நாங்கள் என்னுடைய சத்தத்தை செவி கொடுப்போம். அதனால எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அதெல்லாம் குறைப்பட்டிருக்கு. இப்ப குறை நிறைவாக்கணும். இப்ப எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மட்டும் பாருங்க, என்ன யாரும் பாத்துறாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி அந்த சமத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து கேட்போமா? ஆண்டவர இந்த நாளில் ஆண்டவர சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி வேண்டும். கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில எந்த குறையில்லாமடி ஆசிரியக்க தேவன் என்று சொன்னபடியால் அந்த வார்த்தைப்படி நாங்கள் இன்னைக்கு தியானித்து இருக்கிறோம். ஆண்டவர் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறையில்லாமல் இருக்க வேண்டுமானால்
கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் சொன்னீரப்பா. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுக்க என்று சொன்னீரப்பா. அந்த பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவர, இந்த குழைக்கு வந்த பிள்ளைகள் ஆண்டவர, அப்ப அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆண்டவர, உங்களுடைய சத்தத்தை செவி கொடுக்க ஆண்டவர. இனி யார் என்ன சொன்னாரோ அவன் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பதற்கோ, ஜாதகத்தை நம்பி போகவோ, ஜோசியம் பார்க்கவோ, கிளி ஜோசியம் பார்க்கவோ, கைரேக பார்க்கவோ, குழுகுழுப்பைக்காரன் நம்பியோ குறிகளுக்கோ போக மாட்டோம் ஆண்டவர. நாங்கள் உங்களுடைய சத்தத்துக்கு மாத்திர செவி கொடுப்போம், உங்களுடைய சத்தத்துக்கு மாத்திர செவி கொடுப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கண்டோக்கி பாரும் ஆண்டவர. அது மட்டும் இல்லப்பா, நாங்கள் உமக்கு மட்டும் பயப்படுவோம். இதுவரை எங்களுக்கு உதவி செய்ய சொன்ன மனுஷனை கண்டு பயந்து இருந்தோம், எங்களை கொலை பண்ண சொன்ன மனுஷனை கண்டு பயந்து இருந்தோம், உங்களை வாழ விட மாட்டேன்னு சொன்ன மனுஷனை கண்டு பயந்து இருந்தோம். இனி அப்படி பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். காரணம் என்னை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசு என்னோட கூட இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. நான் பயப்படவே மாட்டேன், நான் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவேன். உலக மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? உலக மனுஷன் எனக்கு ஒன்றை செய்ய முடியாது. காரணம் என் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் கண்டுகளம் அசைக்கப்படும் ஒரு தைரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பித்து சொன்னீரே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று சொன்ன தெய்வமே. அப்பா, நாங்கள் இதுவரையிலும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், துன்மார்க்கமான மனுஷன் ஐக்கியம் வைத்தோம், துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனுஷன் கொடுக்க நாங்கள் வைத்தோம், எங்களை நம்பிக்கை துரோகம் செய்த மக்கள் மத்தியில இருந்தோம். இனி அவர்களை விட்டு விடுவோம். அப்படிப்பட்ட கூட்டம் வேண்டாம். அவர் யாரா இருக்கலாம், ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். துரோகம் செய்தவங்க மத்தியில ஐக்கியம் வேண்டாம், எங்களை நடுத்தரில் விட்டவங்க மத்தியில் ஐக்கியம் வேண்டாம், எங்கள் பிள்ளைகளை கெடுத்த ஐக்கியம் வேண்டாம். நாங்க நல்லா இருந்த எங்களை கூட்டி சேர்ந்து எங்களை நடுத்தர விட்டாங்களே, இவங்க ஐக்கியம் வேண்டாம், இந்த ஐக்கியம் வேண்டாம். நாங்கள் இதுவரை அறியாமல் இருக்கிறோம், நாங்கள் புரிந்து கொள்ளவராக மந்த புத்தியோடு இருக்கிறோம். இனி அப்படி இருக்க மாட்டோம். எப்படி மனுஷனை அடையாளம் கண்டு பழகுவோம், அடையாளம் கண்டு கொடுக்கல் வாங்கல் வைப்போம், அடையாளம் கண்டு நடப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வரக்கூடிய பிள்ளைகளை மாற்றி தாரோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கொண்டு வாருங்கப்பா, கொண்டு வார மாட்டவர கொண்டு வாருங்கப்பா. அது மட்டுமல்ல, கபடான எண்ணம் வேண்டாம், கபடான எண்ணம் வேண்டாம்ப்பா. இது நாம் உண்மை மட்டும் பேசுவோம், போய் பேச மாட்டாண்டவர. போய் நாம் கர்த்தரை கருவறை பாடுதப்பா. அதை போய் பேசினா பரலோகத்துக்கு வர முடியாது, எங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால போய்யா பேசு, மனுஷனை பிரியப்படுத்தும்படி நாங்கள் போய் பேசவே மாட்டோம் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை போய் பேசுறது போதும். இதுவரை மாயமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இதுவரை மற்றவங்க மத்தியில சாட்சியா வாழ்ந்தது போதும். இது உங்க வாழ்க்கை மாறணும், இது உங்க வாழ்க்கை மாறணும், இது பெரிய மாற்றம் வாழ்க்கையில உண்டாகணும். அதாவது அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் உங்க மத்தியில கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணித்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு தொட போகிறார். இந்த வசனம் உறுதிப்பட போகிறது. இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். படிப்பில குறையா, அதை நிறைவாக்க போகிறார். வீட்டுல குறையா, அதை நிறைவாக்க போகிறார். தொழில குறையா, அதை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். குடும்ப வாழ்க்கையில குறைபட்டு இருக்கிறீங்களா, அந்த வாழ்க்கை கர்த்தர் நிறைவாக்க தர போகிறார். என்ன காரியத்துல குறைபட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இன்றைக்கு தர போகிறார். இன்றைக்கு வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். உச்சிதமான போதுமையினால அவர்களை நிரப்ப போகிறார், அவர்களை நிரப்ப போகிறார், அவர்களை நிரப்ப போகிறார், அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் அதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காக இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையினால் உங்களை கர்த்தர் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அனுபவிக்க போறீங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வந்திருக்கிற பிள்ளைகள் திருப்தி அடையும்படியா தேவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம், இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், திருப்தியாக்குங்கப்பா, வாழ்க்கை திருப்தியாகணும் ஆண்டவர். ஹalleluya. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க
குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே எதிரிகள் முன் பெருந்தோன்றே ஆயத்தப்படுத்துகிறார் எதிரிகள் முன் பெருந்தோன்றே ஆயத்தப்படுத்துகிறார் எந்தரையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார் எந்தரையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவே இல்லை பிள்ளைகள் ஆண்டவரை மாத்திரம் தேடுங்க உங்க வாழ்க்கை குறைகளை கத்த நிறைவாக்க போகிறார் எஞ்சது வாழ்க்கை குறைகள் எல்லாம் நீங்க போகிறார் தேவனே தம்முடைய குறைகளை நிறைவாக்கினபடியாக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த நாள் கத்தாவே இந்த கூடைக்கு வந்த பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா தம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்துல குறைப்பட்டு வாழ்க்கையில் வந்தாங்களோ அந்த குறைகளை காத்து நாங்கள் திருப்தியாக்கி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன் வீரல்லவோ திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம் போராட்டங்கள் நெருக்கங்கள் கலக்கம் கண்ணீர் வியாதிகள் சாத்தானுடைய போராட்டங்கள் எல்லாம் முற்ற இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும் கடன் பாதங்கள் குடும்பத்தோடு வெளியேறி போகட்டும் தடைகள் முற்ற நீக்கி போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் இந்த கொடுவை குடித்து உணவு அறிந்துவிட்டு வீடுகளுக்கு போக ஆயத்தம் வரும்போது தேவ வாகனத்தில் பத்திரமாய் பாதுகாத்து வீடுகளுக்கு போய் சேர்வது கத்தர் கூட இருக்கணும் வரக்கூடிய வாரத்துல நம்முடைய வருகை தாமதமானால் வரக்கூடிய வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இயற்கை சாதமாக மாற்றி கொடுத்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல வருமானங்களை கொடுத்து திருப்தியாக்கி இவர்களையும் இவர்களோடு கூட ஒரு கூட்ட மக்களையும் வரக்கூடிய நாட்கள் அழைத்து கொண்டு வரத்தக்களவுக்கு இவர்களை பாதுகாத்து வளர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ஊழியக்கான தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் அல்லேலூயா